Hi friends, welcome to Marichu Kitchen&Vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மாங்காய் ஊறுகாய். இது வழக்கமா எங்க வீட்ல செய்யற மாதிரி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நான் சொல்ல போற மெத்தட்ல நீங்க கரெக்ட்டா ட்ரை பண்ணீங்க அப்படினா 6 மாசம் வரைக்கும் கூட இந்த மாங்காய் ஊறுகாய் கெடாம இருக்கும். நான் வந்து இந்த சைஸ்க்கு 2 மாங்காய் எடுத்து இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து 350 கிராம் அளவு. இதில் வந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு நிறைய சேர்த்துக்கிட்டா தான் ஊறுகாய் வந்து ரொம்ப நாளைக்கு கெடாம இருக்கும். உப்பு சேர்த்த பிறகு இது எல்லாத்தையுமே ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 5 மணி நேரத்துக்கு அப்படியே மூடி வச்சு ஊற வச்சுக்கலாம். 5 மணி நேரம் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக கூட வச்சுக்கலாம், 2 நாள் ஃபுல்லாக கூட வச்சுக்கலாம். நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளவோ உப்பில் ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஊறுகாய் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப நாளைக்கு கெடாமலும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு, அப்புறம் 2 மிளகாய் வத்தல். இதை சிம்மில் வச்சே லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். ஓகே, இதை வறுத்தாச்சு. இது நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இதோட வாசனை வந்து இப்போவே அவ்வளோ நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கடாய் ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதும் 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் தான் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா ஹீட்டான பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி சேர்த்துக்கோங்க. காயப்பொடி சேர்க்கும் போது ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்க்கும் போது ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெயோட ஹீட் வந்து ஃபுல் டெம்பரேச்சரில் இருக்கும். அது வந்து மிதமான சூட்டுக்கு வந்த பிறகே மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நிறைய உப்பு சேர்த்துருக்கோம், அப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம். அதனால் மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன் போட்டாலும் அதோடைய காரம் வந்து வெளியே தெரியாமல் மீடியமாகவே தான் இருக்கும். அதனால் மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன் ஃபுல்லாகவே நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ண பிறகும் சிம்லையே வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருந்த கடுகு, வெந்தயம் இதை வந்து இதோடய சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா சிம்மில் வச்சே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 5 மணி நேரமாக ஊற வச்சுருந்தா மாங்காயை இதோட சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து 5 மணி நேரங்கிறது ஒரு நாள் ஃபுல்லாக கூட ஊற வச்சு எடுத்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நாளைக்கு கெடாமலும் இருக்கும். மாங்காய் நல்லா ஊற இந்த மாதிரி தண்ணி ஊறி வரும். இந்த தண்ணியோடவே சேர்த்து கடாயில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மாங்காய் வந்து வதக்கும் போது வெந்துடாமல் பார்த்துக்கோங்க. 3 நிமிஷம் மட்டுமே நீங்கள் வதக்கிக்கோங்க. ஓகே, இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடலாம். இதே மெத்தடில் தான் எங்கள் வீட்டில் நான் மாங்காய் ஊறுகாய் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இதை 2 நாளைக்கு அப்படி கடாயிலே வச்சுக்கோங்க. அப்படி கடாயிலே வச்சுட்டு அப்புறமா நீங்கள் வந்து அந்த எண்ணெயிலலாம் நல்லா ஊறி வந்த பிறகு ஒரு பாட்டிலை நல்லா துடைச்சிட்டு அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இதை வெளியவே வச்சுருந்தாலும் ஒன்றும் ஆகாது. இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பும் நீங்கள் வந்து ஸ்பூன் போட்டு எடுக்கும்போது ஸ்பூனை வந்து ஈரம் இல்லாமல் நல்லா துடைச்சிட்டு எடுங்க. அப்படின்னா ஊறுகாய் வந்து ரொம்ப நாளைக்கு கூட கெடாமலே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் வேறு ஒரு டிஷ்ஷில் உங்களை மீட் பண்ணுறேன். வீடியோவை இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.